Voice News. ஆர்விஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கோலாகல ஓணம் கொண்டாட்டம். கோவை சூலூரில் உள்ள ஆர்விஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கேரள மக்களின் பாரம்பரிய திருவிழாவான ஓணம் பண்டிகை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களின் உற்சாக பங்கேற்புடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆர்விஎஸ் நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பாரம்பரிய உடைகளில் கலந்து கொண்டு கலாச்சார ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக மாணவர்கள் இணைந்து வண்ணமயமான அத்திப்பூ கோலம் அமைத்தனர். தொடர்ந்து பாரம்பரிய நடனங்கள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் விழாவுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நடைபெற்ற மெகா செண்டமேளம் மற்றும் காவடியாட்டம் கல்லூரி வளாகத்தை விழாக்கோலமாக மாற்றியது. இசையின் அதிர்வும் மாணவர்களின் உற்சாகமும் விழாவை மேலும் களைகட்ட செய்தன. ஓணம் கொண்டாட்டத்தின் மற்றொரு சிறப்பு அம்சமாக 25 வகையான பாரம்பரிய உணவுகளுடன் சிறப்பு ஓணம் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வாழை இலையில் பரிமாற்றப்பட்ட உணவை மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றிணைந்து ருசித்து மகிழ்ந்தனர். மொழி, மாநிலம், கலாச்சாரம் என வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒற்றுமை உணர்வை இந்த ஓணம் கொண்டாட்டம் எடுத்துரைத்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஆர்விஎஸ் குழும நிறுவனங்களின் ஊடக மற்றும் தகவல் தொடர்பு இயக்குனர் சமன்யு சதீஷ், உதவி பேராசிரியர் டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவின் நோக்கம் மற்றும் சிறப்புகள் குறித்து தெரிவித்தனர். கல்வியுடன் இந்தியாவின் பல்வேறு கலாச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அத்திப்பூ கோலம், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், மெகா செண்டமேளம், காவடியாட்டம், 25 வகையான ஓணம் விருந்து என ஆர்விஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஓணம் கொண்டாட்டம் மாணவர்களின் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இனிதே நிறைவடைந்தது.